வணக்கம், வெல்கம் டு மெட்ராஸ் டீ கடை. ஜெய 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 ஜெயே அப்படின்னு ஒரு வெற்றி படம் கொடுத்த இயக்குனர் விபின் ராஜ் அவர் அடுத்த படத்தோட கிளம்பி இறங்கியிருக்காரு. குருவாயூர் அம்பல நடையில் இந்த படம் ஆல்ரெடி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு ஹாட் ஸ்டாரில். இந்த வீக் நீங்கள் ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒரு படம் நினச்சிங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபன் 100% இருக்குது. ஃபுல் மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை பற்றி பார்க்கணுன்னா பேசில் ஜோசப்க்கும் அனந்த் ராஜனுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேசில் ஜோசப் ஆக்சுவலாக துபாயில் இருப்பார். அவருக்கு ஆல்ரெடி ஒரு லவ் பிரேக்கப் இருக்கும். அது ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகியிருப்பார். அனந்த் ராஜன் அண்ணன் தான் ஒரு கால் பண்ணி பேசி நல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுப்பாரு. இது இந்த பக்கம் கேட்ட பேசில் ஜோசப் அதில் ரொம்ப மோட்டிவேட் ஆகி நம்ம மச்சான் தான் எல்லாத்துக்கும் காரணம், மச்சான் தான் செம்ம அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறது, அனஸ்வரனுக்கே கால் பண்ணிட்டு அவங்க அண்ணனை பற்றி எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கிறது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாமாக்கும் மச்சானுக்கும் ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஊருக்கு வரதே மச்சான் அவங்கள பார்க்கறதுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பி வருவார். அங்கே வந்ததுமே சில உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. சில உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் பிருத்திவிராஜே கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறதும், பேசில் ஜோசப் இல்லை நான் அதே இடத்துல கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்றதும், இந்த சபதத்தில் யார் ஜெயிச்சா, இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, பிருத்திவிராஜ் சொன்ன மாதிரி கல்யாணம் நிறுத்தினாரா, என்ன ஆச்சுன்றது தான் கிளைமேக்ஸும் மீதி கதையும். இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர எல்லா காமெடியுமே சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே ஒரு கோவம் வர வைக்கல. செகண்ட் ஹாஃப்ல சில காமெடிகள் ஒர்க் ஆகலை, சில லைட்டாக லேக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. யோகி பாபு வச்சுருக்காங்க, அவர் வச்சு இன்னும் நிறைய காமெடி பண்ணியிருக்கலாம். இப்பயும் எதுவும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. சண்டே அன்றைக்கி கறி குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நல்ல மூவி பார்க்கலாம் அப்படின்னா இந்த மூவி நீங்கள் போட்டு பாருங்கள், ஃபன் ஃபில்டாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.